அன்பிற்கினியவர்களே, 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100 எனும் நூலினை டாக்டர் வி. அரசு அவர்கள் தொகுத்து சீர் பதிப்பகத்தின் மூலமாக இங்கு நம்மிடம் கொடுத்திருப்பது ஒரு பெரிய ஒரு கால எந்திரத்தில் ஏற்றி உட்கார வைத்து விட்டது போல தெரிகிறது. ஒரு டைம் மிஷினில் ஏறி ஒரு அப்படியே பின்னோக்கி ஒரு பார்வை, அந்த எந்திரத்தில் ஏறிக்கிட்டு அதுக்குன்னு அந்த டைம் மிஷினுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பீடில் வி. அரசு பிரயாணம் பண்ணுறார், பின்னோக்கி பிரயாணம் பண்ணுறாரு. அவர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள்லாம் சந்தித்து வந்திருக்கோம். இப்போ கவிதா சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் எங்களோட இருந்த இந்த வரலாறு நாங்கள் இந்த மேடையில் இருக்கும்போது 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100 என்ற இந்த புத்தகத்தை இவர்கள் இருவரையும் வைத்து பார்க்கும்போது நான் ஒரு டைம் மிஷினில் போகிறேன் பழைய காலத்துக்கு. அப்போ அந்த நினைவுகளின் பாரத்தில் அழிந்தி சேற்றில் அப்படியே நினைவுகளின் சேற்றில் வழிக்கு விழுந்து விடக்கூடாது என்கிற கவனத்தோடு நேரத்தை அதிகமாக எடுக்கக்கூடாது என்ற ஒரு அக்கறையினால் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறுகதையை பற்றி வச்சுக்கும்போது ஒரு கார்ல் சாண்ட்பர்கினுடைய ஒரு கவிதை தான் நினைவுக்கு வருது. அந்த கார்ல் சாண்ட்பர்கில் 2 நீர்க்குமிழிகள் பேசிக்குது. ஒரு நீர்க்குமிழி இன்னொரு நீர்க்குமிழிகிட்ட சொல்லுது, இந்த சின்ன வானவில்லை ஒரு நிமிடம் தாங்குவதற்காக நீர்க்குமிழியாக பிறக்கலாம். சிறுகதை அதுதாங்க. ஆனா ஒரு நிமிடம், ஆனா அந்த ஒரு நிமிடத்தில் 1000 கணங்களை அந்த சிறுகதை வாழ்கிறது. அதுதான் இப்போ நாவல் என்ற பெயரில் ஒரு பெரிய கோணிப்பை மாதிரி அதில் தனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையும் போட்டு ரொப்புறாங்க. ஆனால் சிறுகதை ஆசிரியம் செய்ய முடியாது. அதை ஒரு எழுத்து கலைஞர் என்ற வகையில் கார்கி அதனுடைய சிரமத்தை எல்லாம் நமக்கு ஒரு வாக்கு மூலமாக கொடுத்துருக்காரு. அப்போது சிறுகதைகளினுடைய இதை இப்போ வி. அரசு அவர்கள் இந்த தொகுப்புகளுக்கு முன்னாடி பல்வேறு ஆசிரியர்கள், பல்வேறு தொகுப்பாசிரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதே 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் இந்த ஐயா அவர்கள் கவிதா சொக்கலிங்கம் அவர்கள் சொன்னார். இல்லை ஒரு பெரிய ஒரு இலக்கிய வாழ்க்கை, எழுத்தை வாழ்தல்னு ஒரு வார்த்தை இருக்குங்க, அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அந்த எழுத்தை வாழ்தல் எப்படின்னா எழுதுறது மட்டும் இல்லை, நம்ம பார்த்தோம் அந்த காணொலியில் அச்சிட்டு அதை எடுத்து அடுக்கி ஒரு அம்மா பேப்பராக கலெக்ட் பண்ணி இது பண்ணி பண்ணுறாங்கல்ல, எழுதுறவங்க எழுதி கொடுத்துறதோட எழுத்து முடிஞ்சிடல. இந்த தொழிலாளிகள் இவர்களெல்லாம் இணைந்த அந்த எழுத்தை அச்சு வாகனம் ஏற்றி, அச்சு வாகனம் ஒரு டெர்மினாலஜி இருக்கு தமிழில், அச்சு வாகனம் ஏற்றி அதை பைண்ட் பண்ணி அதை ரசித்து நம்ம கையில் எடுத்து கொடுக்கும்போது அந்த ஆசிரியர் எங்கேயோ கடலோரத்தில் எங்கேயோ நிற்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வாசகன் ஒருத்தன் இருக்கா இல்லைங்களா, அந்த வாசகன் தான் எழுத்தாளனை காட்டில் மிகுந்த புத்திசாலி. ஏன்னா ஓரத்தில் இருக்க வாசகன் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டு தனியாக உட்காந்துட்டு மார்க் போட்டு வைக்கிறான். அப்படி மார்க் போட்டு வச்சவர் தான் வி. அரசு. ஒரு காலகட்டத்தில் பேராசிரியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அவதூறை கிளப்பினார்கள் திட்டமிட்டு. அது ஒரு அரசியல் செயல்பாடாக கூட செய்தார்கள் என்று ஒரு விமர்சகன் என்ற வகையில் நான் சொல்லுவேன். எப்படின்னா பேராசிரியர்களுக்கு தற்கால இலக்கியம் தெரியாது, பேராசிரியர்கள்னா வெறும் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் தான் தெரியும். ஆனால் இந்த பேராசிரியரும் இன்னும் இவரை போல பெரும் விமர்சகராக தெரிந்த பேராசிரியர்களும் மாபெரும் படைப்பிலக்கியவாதிகள் என்று நான் சொல்வேன். ஏன்னா இந்த கதைகளை எழுதியவர்கள் ஒரு தூரம் கொண்டு விட்டான்னா அதை படித்த வாசகன் தான் மீதி அர்த்தத்தை உருவாக்குகிறார். எழுத்து என்பது ஒரு முத்தத்தை போலன்னு அடிக்கடி சொல்வார். 2 பேர் தேவை அதுக்கு. அதனாலதான் அது வாசக மைய விமர்சனம்னு ஒண்ணு நான் எப்போதும் முன்வைக்கிறேன். ஏனெனில் வாசகன் என்பவன் மிக மிக முக்கியமானவன். அந்த வாசகன் இல்லைன்னா எழுத்தாளனே இல்லைங்க. இந்த புதுமை பித்தன் ஒருத்தர் எழுந்தபோது அவர் ரொம்ப பெருசாக கண்டுக்கல. கல்கியினுடைய மாபெரும் புயல் காற்றில் புதுமை பித்தன் எங்கேயோ கடந்தான். ஒரு ஆள் எழுந்து வந்தான். அவன் யார் தெரியுமா? வாசகன், தோமுசி ரகுநாதன். அந்த தோமுசி ரகுநாதையும் இன்னும் கல்கியை படிச்சுட்டு இருக்கீங்க, இங்க வாங்கப்பா
அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்கவுங்க அதை திரும்பி ஒரு மறு வாசிப்புக்கு போகிறார்கள். எனவே இந்த சீர் என்ற அமைப்பு புத்தகங்களை மிக மலிவான விலையில் வெளியிட்டு நம்மளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அந்த அதிர்ச்சியோடு அந்த புத்தகங்களை ஓடி போய் வாங்க வைக்கிறார். அவர் சொன்ன கதையெல்லாம் கேட்டதுன்னா ரஜினி படத்துக்கு விஜய் படத்துக்கு டிக்கெட் வாங்குற கதையா இருக்கு. இப்படி தமிழ் வாசகர்கள் முன்னேறிக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இந்த புத்தகத்தை நான் படித்தது கதைகள்லாம் படித்தது தான் அப்படி இப்படின்னு நாங்கள் படிச்சிருக்கோம். ஏன்னா நாங்களும் ஒரு வாசகன்ற வகையில். ஆனால் அதுக்கான அந்த குறிப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த குறிப்புகள் வி அரசு அவர்களுடைய ஒரு மாபெரும் கொண்டாட்டம், ஒரு பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி செய்திருக்காரு. அது ஒரு நாள் 2 நாள் செய்யலை, அது ஒவ்வொரு கல்லா கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை செய்து காட்டி இருக்கிறார். இங்க இந்த பிரம்மாண்டம் வி அரசு என்ற ஒரு தனி மனிதனுடைய பார்வையில் மொத்த கால வரலாறுன்றது இது ஒரு வரலாறு தான், இது ஒரு விமர்சனம் தான். இது தோப்பதின் மூலமாக இந்த கதையை நான் என்ன செய்யிட்டேன்னா வந்தவுடனே முதல்ல இவங்க எனக்கு கொடுத்த உடனே எனக்கு பிடித்த ஆசிரியர்கள்ல எந்தெந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நமக்கு பிடிச்ச கதையை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரான்னு தான் பார்த்தேன். அப்ப என்ன தெரியுதுன்னா அந்த விமர்சன கூறு ஒண்ணு அங்க இருக்கு. அந்த ஒரு கதையை தேர்ந்தெடுப்பதிலேயே அதனுடைய இம்ப்ளைடு கிரிட்டிசிசம் இருக்காங்க. ஏன் அந்த கதையை தேர்ந்தெடுக்காததுக்கு அவருக்கு 1000 காரணங்கள் வச்சிருக்காரு. வெறும் மனோலயத்தின்படி அவர் தேர்ந்தெடுக்கவில்லை, அதுக்கெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். ஏன் தேர்ந்தெடுக்க அந்த சப்ஸ்டான்ஷியேஷன் தான் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் தமிழில் ஆதி காலத்திலிருந்து வள்ளுவரும் இளங்கோவும் ஔவையாரும் தன்னுடைய அற்புதமான கருத்துக்களை இலவசமாக கொடுத்திருக்கிறார். எல்லாம் சும்மா நம்மள வாய்மொழி வழக்காகவே நம்முடைய மூதாதையர்கள் தங்களுடைய அறிவு செல்வங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த அறிவு செல்வங்களை போல இன்றைக்கு கூகுள் போன்றவை வந்த பிறகு அறிவை இலவசமாக பகிர்ந்து கொள்ளும் ஒரு யுகத்தில் வாழ்கிறோம். அப்போ கூகுளை கொண்டு வரும்போது கேட்குறாங்க, என்னப்பா எல்லாத்தையும் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களே, எப்படி இதுக்கு என்ன வருமானம், நாங்களாம் இந்த இன்ஃபர்மேஷன் விற்று தான் வாழறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், அதை உருவாக்குறான், அந்த ஐடியா வச்சு சொல்கிறேன், இட் வில் ஜெனரேட் இட்ஸ் ஓன் இன்கம். இன்றைக்கு கூகுள் ஒரு மாபெரும் கோடீஸ்வர கம்பெனியாக இருக்கிறது. சீரும் கூட அப்படி ஒரு கோடீஸ்வர கம்பெனியாக மாறும். அதை வாசகர்கள் செய்து முடிப்பார்கள். இப்போ டிஸ்கவுண்ட் கிடைச்சதை பற்றியெல்லாம் கேட்டார், சொன்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது பிடிஎஃப் பற்றி சொன்னார். பிடிஎஃப் கல்ச்சர் பெரிய கல்ச்சர். அவர் படிக்கவே மாட்டார், பிடிஎஃப் மட்டும்தான் கேட்பார். அது கேட்கறது ஒரு வாழ்த்துக்கள்னு போடுற மாதிரி பிடிஎஃப் இருக்கா அப்படின்னு கேட்கறது. அதனால இதுல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த இடத்தில் வாசகன் இவற்றை எடுத்து ஒரு பெரிய ஒரு வாசக இயக்கத்தை சீரவர்கள் இயக்கமாக உருவாக்குகிறார்கள். இந்த வாசக இயக்கம் தமிழுக்கு ஒரு பெரிய சீர்சனத்தை செய்கிறது. அதனால்தான் இது சீர் பதிப்பகம் என்று அழைக்கப்படுகிறது என்று நினைத்து இந்த புத்தகத்தை ஒட்டி பல்வேறு விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்து புதிய சிறுகதை ஆசிரியர்கள் மலர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய இந்த வாசிப்புக்கு துணை செய்த பேராசிரியர், வணக்கத்துக்குரிய அன்பிற்குரிய, என்னென்ன சொல்றது அஜெக்டிவ்னு தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு வி அரசு அவர்களுக்கு ஒரு வாசகன் என்ற வகையில், ஒரு ஓரத்து வாசகன் என்ற வகையில் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.